முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி 33. தலைப்பு: சிறந்த அறிவு மற்றும் பெரும் புதிரின் அறம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். ரிலீஜியன் பை தி கிங்லி நாலேஜ் அண்ட் தி கிங்லி மிஸ்ட்ரி. ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகா. பீஷ்ம பருவா செக்ஷன் 33. மகாபாரதா இன் தமிழ். இது பகவத்கீதா பருவம் 21. பகவத்கீதை பகுதி 9. இந்த பதிவின் சுருக்கம்: அறிவியல்களுள் சிறந்ததும் மறைபொருட்களில் மேலானதுமான பக்தி யோகத்தின் தன்மை, மேன்மை, பயன் ஆகியவற்றை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்வது. செயல்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கடவுளின் தன்மை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் கிருஷ்ணன். இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி 33. ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். தலைப்பு: சிறந்த அறிவு மற்றும் பெரும் புதிரின் அறம். இப்பதிவிற்குள் நுழைவோம். அந்த புனிதமானவன் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான்: எதை அறிந்தால் தீமையிலிருந்து நீ விடுபடுவாயோ அந்த அறிவின் மிகப்பெரிய புதிரை பொறாமையற்றிருக்கும் உனக்கு நடைமுறை அறிவுடன் இப்போது நான் சொல்லப் போகிறேன். தூய்மையாக்க வல்லதும் நேரடியாக புரிந்து கொள்ளக்கூடியதும் புனித விதிகளுக்கு இசைவானதும் பயில்வதற்கு எளிதானதும் மேலும் அழிவற்றதுமாகிய இஃது அரச அறிவியலும் ஓர் அரச புதிரும் ஆகும். ஓ எதிரிகளை தண்டிப்பவனே அர்ஜுனா, இந்த புனித கோட்பாட்டில் தர்மஸ்ய அறத்தில் நம்பிக்கையில்லாத மனிதர்கள் என்னை அடையாமல் அழிவுக்குள்ளாக கூடிய இந்த உலகத்தின் பாதையில் திரும்புகிறார்கள். எனது மறை வடிவத்தால் இந்த அண்டம் முழுமையும் என்னால் படர்ந்து ஊடுருவப்பட்டுள்ளது. அனைத்து பொருட்களும் பூதங்கள் அனைத்தும் என்னில் நிலை பெற்று இருக்கின்றன. ஆனால் நான் அவற்றில் நிலை பெற்று இருப்பதில்லை. அதே போல அனைத்து பொருட்களும் என்னிலேயே இருப்பதும் இல்லை. எனது தெய்வீக சக்தியை, ஈஸ்வர தன்மையுடைய எனது யோக சக்தியை பார். அனைத்து பொருட்களையும் தாங்கி அனைத்து பொருட்களையும் உற்பத்தி செய்யும் நானே, எனினும் அந்த பொருட்களில் இருப்பதில்லை. எங்கும் காணப்படக்கூடியதும் பெரியதுமான காற்று எப்போதும் வெளியில் வானில் பரவி வளர்வதை ஆக்கிரமிப்பதைப் போல அனைத்து பொருட்களும் என்னில் அதே போல வசிக்கின்றன என்று அறிவாயாக. ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா, கல்பத்தின் முடிவில் அனைத்து பொருட்களும் எனது இயல்பை அடைகின்றன. நான் மீண்டும் அவற்றை கல்பத்தின் தொடக்கத்தில் படைக்கிறேன். இயற்கைக்கு கீழ்ப்படிவதன் விளைவால் நிகழ்பவையான பொருட்களின் அந்த தொகுதி முழுவதையும் சார்பற்ற எனது சொந்த இயல்பை ஒழுங்கமைத்து மீண்டும் நான் படைக்கிறேன். எனினும் ஓ தனஞ்சயா, அர்ஜுனா, கவலையில்லாமல் அமர்ந்திருப்பவனும் படைப்பின் அந்த செயல்களில் பற்றற்றவனுமான என்னை அந்த செயல்கள் பிணைக்காது, கர்மபந்தத்தில் கட்டாது. கண்காணிப்பாளனான என் மூலம் மூலாதாரமான இயற்கையானது இந்த அண்டத்தில் அசைவன மற்றும் அசையாதனவற்றை படைக்கிறது. இதன் காரணமாகவே ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா, இந்த அண்டம் தோற்றம் மற்றும் அழிவு என்ற தனது சுழற்சியை கடக்கிறது. அனைத்து பொருட்களின் பெருந்தலைவனான எனது தலைமையான இயல்பை, பரமநிலையை அறியாமல் வீண் நம்பிக்கைகள், வீண் செயல்கள், வீண் அறிவு, குழம்பிய மனங்கள் ஆகியவற்றையும் அசுரர்கள் மற்றும் ராட்சசர்களின் மயக்க இயல்பையும் கொண்டவர்களான மூடர்கள் மனித உடலை ஏற்றிருக்கும் என்னை புறக்கணிக்கிறார்கள். ஓ பிரிதையின் மகனே அர்ஜுனா, ஆனால் உயர் ஆன்மா கொண்டவர்களோ, மகாத்மாக்களோ, தெய்வீக இயல்பை கொண்டவர்களோ வேறு எதிலும் செலுத்தப்படாத மனத்தினால் அனைத்து பொருட்களின் மூலமாகவும் அழிவற்றவனாகவும் என்னை அறிந்து என்னையே வழிபடுகிறார்கள். எப்போதும் என்னை புகழ்ந்தோ, உறுதியான நோன்புகளுடன் உழைத்தோ, என்னை வணங்கியோ, மதிப்புடனும் எப்போதும் அர்ப்பணிப்புடனும் அந்த யோகிகள் என்னை வழிபடுகிறார்கள். மேலும் பிறர்
அறிவு வேள்வியை செய்தும் சிலர் ஒருமையாகவும் சிலர் வேறுபட்டதாகவும் அதாவது பன்மையாகவும் சிலர் அண்டத்தில் படர்ந்து ஊடுருவி இருப்பவனாகவும் என பல வடிவங்களில் என்னை வழிபடுகின்றனர். வேத வேள்வி நானே. ஸ்மிருதிகளில் அதாவது நினைவில் வைத்துக் கொள்ளப்பட்டவற்றில் அறிவுறுத்தப்படும் வேள்வி நானே. ஸ்வதா நானே. மூலிகைகளிலிருந்து உண்டாக்கப்படும் மருந்து நானே. மந்திரம் நானே. வேள்வி நெய் நானே. நெருப்பு நானே. மற்றும் வேள்வியில் அளிக்கப்படும் காணிக்கையும் அந்த அவியும் நானே. இந்த அண்டத்தின் தந்தை, தாய், படைப்பாளன், பெரும்பாட்டன் ஆகியவை நானே. ஓம் என்ற எழுத்து, ரிக், சாமம், யஜுஸ் ஆகியவையும் அனைத்தையும் தூய்மையாக்கும் வழிமுறையும் அறியப்பட வேண்டிய பொருள் ஆகியவையும் நானே. குறிக்கோள், தாங்குபவன், தலைவன், கண்காணிப்பாளன், வசிப்பிடம், புகலிடம், நண்பன், மூலம், அழிவு, ஆதரவு, கொள்கலம் மற்றும் அழிவில்லா விதை ஆகியவை நானே. வெப்பம் தருபவன் நானே. மழையை உண்டாக்கி நிறுத்துபவன் நானே. அழியா நிலை நானே. மரணம் நானே. ஓ அர்ஜுனா, இருப்பு உள்ளவன் நானே. இருப்பு இல்லாதவனும் நானே. அறிவின் 3 கிளைகளை அறிந்தவர்களும் சோமச்சாற்றை பருகியவர்களும் வேள்விகள் செய்து என்னை வழிபடுவதால் பாவங்கள் நீங்கியவர்களும் சொர்க்கத்தில் நுழைய முயல்கிறார்கள். தேவர்கள் தலைவனே, அந்த இந்திரனின் புனித உலகத்தை அடையும் அவர்கள் தேவர்களின் தெய்வீக இன்பத்தை சொர்க்கத்தில் அனுபவிக்கிறார்கள். நெடுங்காலம் அந்த தெய்வீக உலகில் இன்புற்று இருக்கும் அவர்கள் தங்கள் நல்வினை பயன் அதாவது புண்ணியம் தீர்ந்ததும் அழிவுடைய மனித உலகத்தினுள் மீண்டும் நுழைகிறார்கள். இப்படியே 3 வேதங்களின் கோட்பாடுகளை ஏற்றவர்கள், ஆசை குகந்த பொருட்களை விரும்புபவர்கள் ஆகியோர் வருவதும் போவதுமான நிலையை அடைகிறார்கள். இப்படி எப்போதும் என்னிடம் அர்ப்பணிப்புள்ளவர்களில் வேறு எதிலும் தங்கள் மனங்களை செலுத்தாமல் என்னையே நினைக்கும் மனிதர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு நான் பரிசுகளை கொடுத்து ஏற்கனவே அவர்கள் வைத்திருப்பதை பாதுகாக்கிறேன். பிற அந்நிய தெய்வங்கள் மீது நம்பிக்கை கொண்ட அர்ப்பணிப்பாளர்கள் கூட, அந்த பக்தர்கள் கூட ஒழுங்கின்படி இல்லாமல் என்னை மட்டுமே வணங்குகிறார்கள். வேள்விகள் அனைத்தின் தலைவனும் அதை அனுபவிப்பவனும் அதாவது அதில் அளிக்கப்படும் காணிக்கைகளை ஏற்பவனும் நானே. எனினும் அவர்கள் என்னை உண்மையில் அறிவதில்லை. எனவே அவர்கள் அந்நிய தெய்வங்களை வணங்குவோர் அதாவது சொர்க்கத்தில் இருந்து விழுகிறார்கள். தேவர்களை நோக்கி நோன்புகளை கொண்டோர் தேவர்களை அடைகிறார்கள். பித்ருக்களை நோக்கிய நோன்புகளை கொண்டோர் பித்ருக்களை அடைகிறார்கள். பூதங்கள் என்று அழைக்கப்படும் தாழ்ந்த ஆவிகளுக்கு தங்கள் வழிபாடுகளை செலுத்துவோர் பூதங்களை அடைகிறார்கள். என்னை வழிபடுவோர் என்னையே அடைகிறார்கள். அர்ப்பணிப்புடன் அதாவது பக்தியுடன் இலை, மலர், கனி, நீர் ஆகியவற்றை கொண்டு அர்ப்பணிப்புடனேயே எனக்கு காணிக்கையாக்கும் போது அந்த தூயவனிடம், தூய ஆன்மா கொண்ட அவனிடமிருந்து நான் அவற்றை ஏற்பேன். நீ எதையெல்லாம் செய்வாயோ, எதையெல்லாம் உண்பாயோ, எதையெல்லாம் பருகுவாயோ, அதையெல்லாம் கொடுப்பாயோ, எந்த தவங்களிலெல்லாம் ஈடுபடுவாயோ, ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா, எனக்காக காணிக்கையாக செய்யும் வழியில் அவற்றை அமைத்துக் கொள்வாயாக. அதை எனக்கே அர்ப்பணம் செய். இப்படியே நல்ல மற்றும் தீய பலன்களை கொண்ட செயல்களின் பிணைப்புகளிலிருந்து நீ விடுபடுவாய். துறவு மற்றும் அர்ப்பணிப்பு அதாவது யோகம் கொண்ட நீ விடுதலை அடைந்து என்னையே அடைவாய். அனைத்து உயிரினங்களுக்கும் நான் ஒன்றாகவே சமமாகவே இருக்கிறேன். எனக்கு வெறுப்பு நிறைந்தவனும் அன்புள்ளவனும் எவனும் இல்லை. எனினும் மதிப்புடன் என்னை வழிபடுபவர்கள் என்னில் இருக்கிறார்கள். நானும் அவர்களிடம் இருக்கிறேன். மிக கொடிய நடத்தை கொண்டவன் ஒருவன் வேறு யாரையும் வழிபடாமல் என்னையே வழிபடுபவன் ஆகில் நன்கு செலுத்தப்பட்ட அவனது முயற்சிகளுக்காக நிச்சயம் அவன் நல்லவனாகவே கருதப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மனிதன் விரைவில் அறம் சார்ந்த ஆன்மா கொண்டவனாக மாறி நித்திய அமைதியை அடைவான்.
ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா, என்னிடம் அர்ப்பணிப்பு கொண்டோர் தொலைவதில்லை, அழிவதில்லை என்பதை அறிவாயாக. ஏனெனில், ஓ பிருதையின் மகனே, குந்தியின் மகனே அர்ஜுனா, பாவப் பிறவிகள், பெண்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் ஆகியோர் கூட என்னை பணிந்தால் உயர்ந்த இலக்கை பரகதி அடைகிறார்கள். அப்படி இருக்கையில் எனது அர்ப்பணிப்பாளர்களாக பக்தர்களாக இருக்கும் புனிதமான அந்தணர்கள் மற்றும் துறவிகளை குறித்து நான் என்ன சொல்வேன்? நிலையற்றதும் துன்பம் நிறைந்ததுமான இந்த உலகிற்கு வந்ததால் என்னை வழிபடுவதில் ஈடுபடுவாயாக. என்னில் உனது மனத்தை நிலைக்கச் செய்வாயாக. என்னிடம் அர்ப்பணிப்பு பக்தி கொண்டவனாகவும் என்னை வழிபடுபவனும் என்னை தொழுபவனும் ஆவாயாக. இப்படியே என்னை புகலிடமாக பரமாக கொண்டு நுண்மத்தில் தற்கலப்பு யோகத்தில் ஈடுபடும் நீ நிச்சயம் என்னையே அடைவாய் என்றான் கிருஷ்ணன். இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி 33 ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம், தலைப்பு சிறந்த அறிவு மற்றும் பெரும்புதிரின் அறம் இப்பதிவு நிறைவுற்றது.